கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டாம். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கொடுக்கிறார். இந்த வசனம், தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் அதிக உறுதியானது. அது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அது நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள்ல, உபத்திரவங்கள்ல, நெருக்கங்கள்ல எல்லாம் நம்ம கலங்கி தவிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளும்போது, அந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது, அந்த வசனத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? நீங்க தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை எல்லாம் உங்களை விட்டு விலக்கி போடும். தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. அந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் போது, அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது, அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் போது அது நமக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறது. என்ன நலத்தை கொடுக்கிறது அந்த வார்த்தை? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று இருக்குமா. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அடுத்து வழியே தெரியாத ஒரு நிலைமையில இருக்கோம்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும். அந்த வார்த்தை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு தெரிவிக்கும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியை உங்களுக்கு காண்பிக்கும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு வழி. அவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிரகாசம். அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவருடைய வார்த்தையை நாம் கவனித்து வாழும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கிறது, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிற வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து நாம் நடப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை நன்மையாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை மேன்மையாயிருக்கும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். வல்லமையான வார்த்தைகள், வசனங்கள் நமக்கு உண்டு. அதை நினைத்து வாழ்ந்து வெற்றியை பெற்றுக்கொள்வோம். செபிப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிய கிருபையினால் இந்த நாள் நாங்கள் தியானித்த வசனத்தின்படியான நல்ல அனுபவங்கள், பக்குவங்களை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.